ஆமேன். நம்முடைய தேவன் சோம்பேறிகளின் தேவன். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் சோம்பேறிகளுடைய தேவன் அல்ல. சர்ச்சில் தூங்குகளுடைய தேவன் அல்ல. சர்ச்சில் கொட்டாவி விடுகளுடைய தேவன் அல்ல. அவன் சிலர் கழைப்பில் வந்திருப்பீங்க. ஆனால் நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா சொல்லுங்களேன் எல்லாருமே. நம்முடைய தேவன் சுறுசுறுப்பாக யார் இருக்கிறாங்களோ, உற்சாகமாக யார் இருக்கிறார்களோ அவர்களோடு ரொம்ப செயல்படுகிற கர்த்தர். உங்க தாளந்துகளை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய கிருபைகளை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு கிடைச்சிருக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கலப்பா. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. உனக்கு இருக்கிற சுகம் நிறைய பேருக்கு இல்லை, உனக்கு இருக்கிற அழகு நிறைய பேருக்கு இல்லை, உனக்கு இருக்கிற திறமை நிறைய பேருக்கு இல்லை. ஆனா நீ புதைச்சு வச்சிடாத. ரொம்ப தப்பு. முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள அதான் இவன் சாதித்தான் இவள் சாதித்தாள் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். ஆமேன். பலவீனமா இருக்கிறவங்க எல்லாம் சாதிக்கிறாங்கல்லப்பா. ஒன்னும் இல்லாதவங்க எல்லாம் சாதிக்கிறாங்கல்லப்பா. பின்னணியே இல்லாதவங்க எல்லாம் எவ்வளவு வெற்றியா வாழ்றாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீ மட்டும் ஆண்டவரோட இணைஞ்சு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரேன்னு சொல்லு. உன்னை லட்சங்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆயிரங்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. எதுக்கு வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு இருந்தும் நான் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஒரு நாள் உங்க மனசாட்சி உறுத்தும் பாருங்க. அந்த மனசாட்சி உறுத்துறதை உங்களால் தாங்கவே முடியாது. இல்லைன்னா நீங்க நிப்பீங்க பாருங்க. நீங்க நிக்க வேண்டிய ஒரு இடத்துல இன்னொருத்தர் நிப்பாங்க பாருங்க. அப்போ உங்க மனசு அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது. அவ்வளவு கிருபையையும் புதைச்சு வச்சு 24 மணி நேரத்திலையும் மொபைல்லையே இருக்கிறவங்க எதையுமே கவனிக்காம ஏதோ ஒண்ணு யாரோ ஒருத்தட்ட அப்படியே காலையில விடிஞ்சிச்சா. சிலருக்கெல்லாம் குற்ற மனசாட்சியே இல்லை. எப்படி இப்படி இருக்கிறீங்க? நம்மெல்லாம் ஏதாவது ரொம்ப களைப்பின் நிமித்தமா 1 மணி நேரம் மத்தியானம் தூங்கணும்னா அன்னைக்கு முழுக்க மத்தியானம் தூங்கி எந்திரிச்சோன்னா கஷ்டமா இருக்கும். என்னடா 1 மணி நேரம் நம்ம தூங்கிட்டோமே, 1 மணி நேரம் அது மத்தியானத்துல தூங்கிட்டோமே, மத்தியானத்துல எப்படி தூங்கலாம், காலையில எப்படி தூங்குவோம் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஆனா சிலருக்கு 7 மணி நேரம் தூங்கினா கூட என்ன இல்லைன்னா அந்த உணர்வே செத்து போயிடுச்சு. ஆனா அந்த உணர்வே இல்லை. 7 மணி நேரம் தூங்கினா, ஐயோ நான் எனக்கு 7 மணி நேரம் தூங்கிட்டேன் பெருமையா சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னு தெரியல. அது எந்த கேட்டகரி அப்படின்னு எனக்கு தெரியல.